என் மகேஷ், நான் அப்பவே சொன்னேன்ல, அப்பனும் மவனும் எப்ப வேணாலும் ஒண்ணு சேருவாங்கன்னு. என்ன மன்னிச்சிருப்பா. எதுக்கு? நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா. என்னப்பா சொல்ற? இவ்வளவு நேரம் நீங்க சொன்னதை யோசிச்சு பார்த்தேன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா. என்னடி தப்பு பண்ணிருப்பான்? அதுக்கு இல்லடி, பொறுமையா இரு. அப்பா, நான் அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை கிழிச்சிருக்க கூடாதுப்பா. யோசிச்சு பார்த்தா ரொம்ப அருவருப்பா இருக்குப்பா. நானும் ஒரு பொண்ணோட அண்ணன் தானே. ஸ்ருதிக்கு இப்படி நடந்திருந்தா எனக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்கும். இவன் என்னடி சொல்லிட்டு இருக்கான்? நம்ம பொண்ணுக்கு ஏன் அப்படி நடக்க போகுது? எதுக்கு எடுத்தாலும் என் குடும்பத்துல வந்து நுழைஞ்சுக்கிறோம். அதை நினைச்சாதான் எனக்கு அருவருப்பா இருக்கு. அப்பா, அந்த பொண்ணை பார்த்து நான் சாரி கேட்டுட்டு வந்துடுறேன்ப்பா. அது மட்டும் பத்தாதுப்பா. வேற என்னப்பா கேட்கணும்? 4 ஜாக்கெட் பெட்டியை சேர்த்து கேட்க சொல்லு. அப்பனும் அவனும் மூஞ்ச பத்தியா ஆடு திருண்ட மாதிரி இருக்கானுங்க. அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை கிழிச்சல, அதுக்கான பணத்தையும் கொடுத்துட்டு வா. என்னடா யோசிக்கிற? இல்லப்பா, நான் கொடுத்துட்டு வரேன். மகேஷ், நீ கஷ்டப்பட்டு பாதுகாத்து வச்ச சொத்தெல்லாம் கண்ட இடத்துல வாரி இறைக்கிறாங்கடி. முதல்ல இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். கட்டுறேன். ஒரு நிமிஷம். இன்னைக்கு கோயில் கணக்கு வழக்கு பாக்குறதுனால இன்னைக்கு கணக்கு பிள்ளை வருவாரு. எப்பயும் போல எல்லா கணக்கையும் பார்த்து பூட்டி வைக்கணும். சரிங்க. மறக்காம கோயிலுக்கு போறப்ப இந்த சாவியை கொடுத்து விடு. சரிங்க. சரியா? போ. இன்னும் இந்த சேலைய மாத்தலையா நீ? 3 நாளைக்கு வரதும்னு அப்பா கிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் எப்படி மாத்த முடியும்? நீங்களே என்ன போட்டு கொடுத்துறாதீங்க. அதுக்கு இல்ல, இந்த சேலையை கட்டிட்டு தான் காலேஜுக்கு போக போறியான்னு கேக்குறேன். ஐயோ, என்ன நீ? எப்படியா நீ இத கட்டிட்டு எப்படி காலேஜுக்கு போக முடியும்? கோயிலுக்கு போய் அங்க சுடிதார மாத்திட்டு அப்புறமா போவேன். ஆமா, நீ காலேஜ் கிளம்பிட்டியா? ஐயோ அம்மா, சத்தம் போடாதம்மா. நான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். கோயிலுக்கு. ஆமா ஆமா, புரியுது புரியுது. ஆமா, நீ ஓவரா கத்தி நீ காட்டி கொடுத்துறாத. சரி, இந்த சாவியை எடுத்துட்டு போ. எதுக்கு? கோயில் நகைப்பெட்டி இருக்கிற ரூம்போட சாவி. நல்ல கதையா போச்சு. அதே எதுக்கு என்கிட்ட குடுக்குற? மாசம் மாசம் கணக்கு பிள்ளை வந்து கணக்கு விளக்க சரி பார்த்துட்டு மறுபடியும் நகையை வச்சு பூட்டிடுவாங்க. அதான் எல்லாருக்கும் தெரியுமே. இன்னைக்கு தான் கணக்கு பாக்குற நாள். உங்க அப்பா ஏதோ வேலையா இருப்பாரு போல. இந்த சாவிய கோயில்ல கொடுக்க சொன்னாரு. நீ போறப்ப பூசாரி கிட்ட கொடுத்துரு. அப்புறம் அவர் கணக்கு பிள்ளைகிட்ட கொடுத்துருவாரு. இதுல வேற எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல? அதெல்லாம் ஒண்ணும் வராது. நீ கொண்டு போய் கொடுத்துரு. இந்தா. சரி, போயிட்டு வரேன் அண்ணி. போயிட்டு வரேம்மா. பாத்து போ. சரி வா. ரஞ்சிதா, ரஞ்சிதா. இந்த வரேங்க. என்னங்க? சாமி படத்துனால பேக்க வச்சிருக்கேன், அதை போய் எடுத்துட்டு வா. சரிங்க. ஹலோ சார், வணக்கங்க. நான் தான் சதாசிவம் பேசுறேன். சதாசிவம்னா? அதாங்க, அன்னைக்கு கூட நான் உங்ககிட்ட போன்ல பேசினேனே. அதான்
ஃபோன்ல தப்பா பேசிட்டாங்க, உங்களை நேர்ல சந்திக்கணும்னு சொன்னனே. ஓ அந்தாளா? அதான் சார், உங்களை நேர்ல பார்த்து பேசிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதான் பிரச்சனையை முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? ஒரே ஒரு தடவை நான் உங்களை நேர்ல சந்திச்சு பேசணும். தயவு செஞ்சு சார் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு தடவை உங்களை நேர்ல பார்க்கறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க. எனக்கு அது போதும். சரி, நம்ம ஊர் அம்மன் கோயில் தெரியுமா? அதை நான் விசாரிச்சுட்டு வந்துடுறேங்க. அங்கதான் இருப்பேன், அங்க வந்துரு. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். நான் நேர்ல வந்து பேசுறேன் சார். வளவளா கொல கொலன்னு பேசக்கூடாது. 5 நிமிஷம் தான், எனக்கு நிறைய வேலை இருக்கு. சரியா? அது போதும் சார், அது போதும். அப்ப நீ நேர்ல வா. சரிங்க சார், நான் நேர்ல வந்துடுறேன். ரஞ்சிதா, இந்தா வரேங்க. இந்த இதெல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள வை. எல்லாத்தையும் பார்த்து எடுத்து உள்ள வைக்க இந்தா வச்சிடுறேங்க. மாட்டேன், சொன்னாதான் செய்வேன். எடுத்துட்டு போ. இந்தா உள்ள போய் வை, எடுத்துட்டு போ. அப்பா, சரவணா, என்னப்பா அவசரமா வெளியே கிளம்பிட்டியா? ஆமாப்பா. ஆமா, எங்க? ஆ, ஐயோ, நான் ஒரு முட்டா பையன், போற புள்ளைய பார்த்து எங்க போறேன்னு கேட்டுக்கிட்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நானே உங்ககிட்ட சொல்லிட்டு போன தான் நேர்ல வந்தேன். ஆ? அன்னைக்கு ஒரு பொண்ணோட ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு தான் சொன்னேன்ல. ஆ? நீங்க பேசினதுக்கு அப்புறம் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுப்பா. என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா அவமானமா இருக்குப்பா. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஒரு பொண்ணோட ட்ரெஸ்ஸை கிழிச்சு போட்டுட்டு வந்துட்டோன்னு, ச்சே, அது எவ்வளவு பெரிய தப்புப்பா. அப்புறம் படுக்கிறப்ப யோசிச்சு பார்த்தா தூக்கமே வரலப்பா. மத்தவங்களை விடுங்க, நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிருக்க கூடாதுல்ல. அதான்ப்பா நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணுக்கு புதுசா ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வரலான்னு போறேன். சரவணா, உன்னை பார்க்கறப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆ?